இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அனுபவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம் விசேஷமா ஒரு குறி சொல்ற ஆவியை உடைய அந்த சகோதரிக்குள்ள இந்த ஒரு விடுதலைக்காக ஜெபித்தார்கள். விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். அவர்கள் அந்த சகோதரிக்குள்ள இருந்த அந்த குறி சொல்ற ஆவி வெளியே போயிடுச்சு. அது நிமித்தம் வந்த ஒரு பிரச்சனைனால பவுலையும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி எல்லாம் கையும் காலும் ரத்தம் வடிய அடித்து துணி இல்லாம வேதனையோட அவர்களை எங்க போட்டாங்கன்னா ஜெயில போட்டாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 24ஆம் வசனம் 23ல இருந்தே வாசிக்கிறேன், 22ல இருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் பாருங்க, அவங்க வஸ்திரத்தெல்லாம் கிழித்து அவர்களை அடிக்க அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுது அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார். 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெளியில ரத்தம் சொட்ட சொட்ட வேதனை. இந்த நேரத்துல யாருமே மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரீர பாதிப்பு மனசு பாதிப்பு ஒண்ணுதான். கிட்டத்தட்ட மனசும் பாதிக்கப்படும். சரீர வேதனைனா ஆத்மாவில வேதனை. அப்போ அந்த உடம்புல வேதனை, ஆனா உள்ளேயோ பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அந்த ஒரு முதல் வார்த்தை என்னன்னா, அவர்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி. ஒரே ஒரு சோதனையான இரவு, ஒரு போராட்டமான இரவு, அந்தகாரம் திடீர்னு பற்றி கொண்ட ஒரு சூழ்நிலை. சாத்தான் கோபப்பட்டு யுத்தம் பண்ணினான். எப்படி? அந்த குறி சொல்ற ஆவியை காலி பண்ணோடனே அவனுக்கு கோபம். சாத்தான், என்னையவா நீ காலி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஆட்களை எலும்ப விட்டு பகை உண்டாக்குறார்கள் சொல்லி அவர்களை பிடித்து அடித்து ஜெயில தூக்கி போட்டாங்க. வேதனைகள், ரத்தம் வெளியே வருது, உடம்பெல்லாம் காயம், மனசுலே காயம். ஆனால் அந்த நேரத்துல யாருக்காவது ஜெபிக்க தோணுமான்னு தெரியல. ஆனா இவர்கள் ஜெபிக்கார்கள். ஏனென்றால் பவுலும் சீலாவும் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் அதனாலதான் ஆவியின் பலத்துல ஓட வேண்டும். உரமான வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. உரமான சூழ்நிலைகள் டக்கு டக்குன்னு மாறும். எப்படி வேணாலும் மாறும். கால சூழ்நிலைகளும் மாறும். ஆனால் என்று மாறாது உங்களுடைய ஆவியின் மனுஷனும் உள்ளான பலன் மாத்திரமே. ஆகவே விசுவாசிகள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படியாக, உபவாசித்து ஜெபிக்கும்படியாக, ஜெப ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இவர்கள் ஜெபம் பண்ணி, அந்த முதல் வார்த்தை எப்படி ஜெபித்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணினார். அவ்வளவு பெரிய வேதனையில கையும் காலம் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு விடுதலை வாயில தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாமே கட்டப்பட்டாலும் சகோதரனே கவலைப்படாது. எல்லாமே நான் அந்தகாரத்துல இருக்கிறேனேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே நான் சிறையிருப்பதுக்குன்னே, எல்லாமே நான் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆனா ஒன்ன மட்டும் கர்த்தர் அடைக்க விட மாட்டேன். அது என்ன தெரியுமா? உங்களுடைய நாக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஜீவன், இந்த நாக்கு ஜீவனை வர வைக்க முடியும். இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு வேதத்துல சொல்லு. ஒண்ணு ஜீவன் வரலாம், இன்னொன்னு மரணம் வரலாம். சாவி, ஒரு மனுஷனுடைய சாவி நாக்குல இருக்கு. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, இவர்கள் ஜெபம் பண்ணாரோ, ஜெபம் நாக்குல வருது, வாயில துதி வருது. அல்லேலூயா. இதுல இந்த சத்தியத்துல இவர் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்து நல்ல நிலைமையில பாடுவோம், சந்தோஷம் அற்புதம் நடக்கும் போது பாடுவோம்.
ஆனால் எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது பாடுகிறது தான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது எல்லாம் சோத்திரம் வர்றது உண்மைதான், சந்தோஷம் வர்றது உண்மைதான், அது இயற்கை. ஆனா எல்லாமே தலையில இருக்கும் பொழுது பவுலுக்கும் சீலாக்கும் எல்லாமே தலையில சுத்தமா அடைக்கப்பட்டது. ஆனா நாக்கு அடைக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் இந்த 12வது நாள் நமக்கு ஜெபத்துல ஒன்னு ஞாபகப்படுத்துறாரு. நாக்குகளை ரிலீஸ் பண்ணு. ஹல்லேலூயா. துதிக்க ஆரம்பி, நல்ல ஜெபிக்க ஆரம்பி. ஷகடரபா லிகதரபா. உன் நாக்கு எல்லா கட்டுகளையும் அறுத்து விடும். இதுல ஆண்டவர் இறங்கினாரு இல்ல, கர்த்தர்ன்ற பேச்சே இல்லை இந்த இடத்துல. பாத்தீங்கன்னா இவங்க தேவனை நோக்கி என்ன பண்றாங்க? இவர்கள் தேவன் நோக்கி துதித்து பாடினார்கள். இவர்கள் தான் பாடுறாங்க. இவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னைக்குமே முதல் ஸ்டெப் நம்ம தான் போப்போம். எப்படி? அடைக்கப்பட்ட நிலைமையில, கட்டப்பட்ட நிலைமையில, வேதனையில எல்லாம் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவாலும் காத்துட்டு இருக்க கூடாது. இவர்கள் தங்களை தேவனை விடுதலையாக்குற தேவனை நோக்கி ஜெபிக்கார். இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க, இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வர ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கிறேன், இரண்டாவது துதிக்கிறேன். அப்படிதான் அந்த வசனம் போட்டிருக்கு. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஆடினார்கள். பாட்டு பாடுறாங்க, நல்ல பாடல், ஆராதிக்கிற அபிஷேகம். இன்னைக்கு சபையில் நல்லா பாடுறாங்க, வருஷம் சந்தோஷம். பாட்டுகள் இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்கார தலைவர்கள் எழுப்புற. நான் கூட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க, கொடுத்துருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா எந்த நிலைமையில பாட்டு வரணும்? ஆமே. கட்டப்பட்ட நிலைமையில பாட்டு வருதா? மகிமையா மாறும். அல்லேலூயா. உபத்திரவத்துல பாட ஆரம்பிக்கிறீங்களா? வாழ்க்கை மகிமையா மாறும். அவங்க பாடின பாட்டுக்கும் வெளியில இருக்க சூழ்நிலைக்கும் இதே இல்லை, கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத நேரத்துல பாடுகிற ஒரு பாடல் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமே. சம்பந்தமே ஜெபிக்கவே முடியாத நேரத்துல ஜெபிக்கிறது, பாட்டே வர முடியாத இடத்துல பாடும்போதுதான் கர்த்தர் மகிமையான பரலோகத்தை உங்களது பக்கத்துல கொண்டு வருகிறார். பரலோக பிரசனம் அந்த ஹால்ல இறங்கி எந்த சூழ்நிலை கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளே கர்த்தர் கட்ட அவிழ்த்து விடுவார். பேச்சே இல்லை, ஒரு பதிலும் கிடையாது, உடனே ரிசல்ட். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரே ராத்திரில அதனாலதான் நம்ம அந்த 3 நாளைக்கு முன்னாடி தியானித்தோம். ஆமான் இல்லையா? ஆமானுடைய சூழ்நிலையை தியானித்தோம். ஒரே ராத்திரில அல்லது ஒரே நேரத்துல காரியம் மாறுதலாய் முடியும். ஆண்டவர் ஒரே ராத்திரில, ஒரு ராத்திரி தான், அந்த ராத்திரியிலே எல்லா ராத்திரியில காவல் சேவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கும் போது அவர் காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை நம்ம அவங்களும் ஆராதனை அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆராதிக்கிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தின்படி பார்க்க 26ஆம் வசனத்துல சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைம்படியா பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம், எத்தனை கதவுகள் போட்டு உள்ள வச்சிருந்தாங்க, எத்தனை கதவுகள், எத்தனை லாக்கு மேல லாக்ல இருக்கிறேன் பாஸ்டர். அடைக்கப்பட்ட மேல அடைச்சு போறாங்க சூழ்நிலைகள். என்னை அப்படியே ஒரு கட்டத்துக்குள்ள வச்சிருது, அடி ஆழத்துக்குள்ள தள்ளி விட்ட மாதிரி ஆகிப்போகுது. கவலைப்படாதீங்க, நீங்க பாதாளத்துக்கு கீழே போனாலும் உங்களை எழுப்ப தேவன் உண்மையில் வராக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்குது, உங்களுடைய கரம் என்னை பிடிக்கும். ஆமே. ஆகவே சூழ்நிலைக்கு எவ்வளவு டீப்பா போகுதுன்னு தியானிக்க கூடாது, நம்முடைய துதி எவ்வளவா போகுது. ஆமே. இவங்க பாடி துதிக்கிறத பரலோகமே இறங்குது. அந்த அளவுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு அவைலபிலிட்டி. நம்ம ஜெபிச்சா உடனே நடக்குதா? ஆமே. கனெக்டிவிட்டி, கர்த்தருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இந்த ஹார்ட்லயும் ஸ்பிரிட்லயும் இருக்கணும், இருந்து போயிட்டே இருக்கணும். ஆமே. நம்ம நடைமுறை வாழ்க்கையில சொல்லணும், ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கு, கர்த்தரோட பிரசன்னத்திலே இருங்க, அவர் நினைச்சுக்கிட்டே இருப்போம், அவர் ஆராய்ச்சிக்கிட்டே இருங்க. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை ஆராதி. நல்ல நிலைமை இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமா சூழ்நிலை இருந்தாலும் பாட்டு பாடிச்சுட்டே இருக்கு. என்ன பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன நீ பாட்டு படிச்சுட்டு பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, யோசிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக ஏதாவது பண்ணலையா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சிஸ்டர்? சுத்தியிலும் கையும் கட்டப்பட்டாச்சு, காலும் கட்டப்பட்டாச்சு, எல்லாம் உடம்புல ரத்தம் வருது, கதவுகளுக்குள்ள அடி ஆழமான கதவு. எத்தனை கதவு இருந்துச்சோ, குறைஞ்ச வச்சு ஒரு 3-4 இருந்திருக்கும் போல.
உட்காவலரில் அடக்கி வைக்கப்பட்டார். உட்காவலரை உள்ள டீப்ல போயிடுச்சு, அடி ஆழத்துல தூக்கி அடைச்சிட்டாங்க. இருட்டு அடைக்கப்பட்டது. ஆனா ஒரு விசுவாசிக்கு துதித்து ஜெபித்து ஆராதிக்கிற, விசேஷமா அந்த உபவாச நாள தியானிக்கும், ஜெபத்தை தியானிக்கும், உபவாசித்து அல்லது ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை நிறைந்த தேவ பிள்ளைக்கு எதுவுமே கட்ட வைக்க முடியாது. அல்லேலூயா. எதுவுமே உங்களை சுட்டு போட முடியாது, கட்டி போட முடியாது. சொல்லுங்க, எல்லாம் கட்ட அவிழ்க்கப்படும். ஆமென். என் கையை கட்டி போட்டாங்களா? கையில என்ன இருக்குது? சம்பாத்தியம் பண்ண வேண்டிய கை, வேலைகளை செய்ய வேண்டிய கை கட்டப்பட்டிருக்கா? கட்ட அவிழ்க்கப்படும். கால் எது அடையாளப்படுது? ஓடுகிற கால்கள், சுதந்திரிக்கிற கால்கள், நல்லா ராஜா போல ஆளுகை செய்ய வேண்டிய கால்கள் அடைக்கப்பட்டிருக்கா? ரிலீஸ் ஆகும். ஆமென். காலும் கட்டவிழ்க்கப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. உடம்பு வஸ்திரம், நல்ல வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்களா? திரும்ப ஆண்ட வஸ்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா கடும் வேதனை இல்லை, எல்லா வேதனைகளும் அடுத்த நாள் காலையில மாற்றப்படுகிறது. ஆமென். எல்லா வேதனையும், எல்லா காயங்களையும் கழுவ முடிய கத்தர் வச்சான். எவன் அடிச்சானோ அவனே கழுவ வச்சுட்டான். அல்லேலூயா. சொல்லும், யாரு உனக்கு விரோதமா தீங்கு பண்ணாங்களோ அவங்களே உன் பட்சத்துல வரும்படியா கத்தர் செய்வார். உனக்கு விரோதமா எழுப்ப உன் பட்சத்துல வருவார்கள். அவர் உன் சார்பா இருந்து கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள், சொல்லுவார்கள். எந்த பிரச்சனையும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. நாம் பிரச்சனைகளை ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. சொல்லும். இந்த இரவு வேளையில ஆண்டவர் நமக்கு சின்ன ஒரு தாட்சா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்களாலும் இந்த 12ஆம் தேதி இந்த சத்தியத்தை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். உங்க விஷயம் நாக்குல இருக்குது, மறந்துடாதீங்க. நாக்குல இருக்குது. பை பிரேயர் அண்ட் பாஸ்டிங் அண்ட் துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுல தான் எல்லா கட்டுகள் இருந்து உடைஞ்சி விடுதலையாக இருக்கான வழி நம்முடைய நாக்குல இருக்கு, மூளையில இல்ல, யோசனையில இல்ல. ஒரே போர்வையா ஆண்டவரேன்ட்டு துதிக்க ஆரம்பிக்கிறது தான் விடுதலை. வேற என்ன கேட்கிற கருத்தை நம்ம யோசிக்க சொல்றாரா? மைண்ட்ல திங்க் பண்ண சொல்றாரா? யோசனையும் எல்லாம் யோசிக்க வச்சிருவோம். எல்லாம் யோசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த பிரச்சனை இருந்து எப்படி வர போறேன், எப்படி வர போறேன், எப்படி வர போறேன், எப்படி வர, உங்களை கேட்காம போட்ட பிரச்சனை உங்களையும் தெரியாமையே வெளியே கொண்டு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. நீங்க விரும்புனீங்களா பிரச்சனை வரும்னு? வரட்டுன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல வரும்னு எதிர்பார்த்தீங்களா? ஒண்ணுமே தெரியாது, தானாய் வந்தது, தானாய் போயிடும். அல்லேலூயா. சொல்லுவோம், ஒரே ராத்திரி வந்துச்சு, ஒரே ராத்திரி ஓடி போயிடுச்சு, ஒரே நாள். ஆமென். விடிஞ்ச காலையில வந்தோடனே அவர்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சேவகர்களை அனுப்புனாங்க. ஒரு ராத்திரி ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. ஆனா ராத்திரிலே அற்புதம். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த இரவு காலத்தில் நீ இருக்கிறாயோ அதே இரவுல வெளிச்சம் உனக்கு வரும். ஆமென். ஒருவேளை அந்த காலத்துல இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு போயிண்டா உனக்கு ஆச்சரியமான ஒளியை கர்த்தர் வரவழைப்பார். ஒரு ஆச்சரியமான ஒளி உன்னை இருக்கிற இடத்துல, யாருமே போகாத இடத்துல கர்த்தர் வருவார். ஆமென். கர்த்தர் உன்னைய பிரசனம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பிரசனம் எல்லாத்தையும் உடைக்க வல்லமை உள்ளது. மனுஷனுடைய சக்திகள், கூட்டு சக்திகள், எல்லா விதமான அரசியல் இன்ஃபுளுயன்சஸ், எல்லா விதமான என்ன சொல்றது, அந்த கவர்மெண்ட்ல இருந்து வருகிற பிரச்சனைகள், அழுத்தங்கள் எல்லாத்தையும் மாத்த முடியுது தேவனுடைய பிரசனம். அல்லேலூயா. கவர்மெண்ட் சூழ்நிலையை மாத்திருவா தேவன். கவர்மெண்ட் அதிகாரிகளை கர்த்தர் மாத்திருவா. என்ன வேணா உனக்காக செய்வார் என் மகனே, என் மகளே. அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்போம், நல்ல ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே எல்லா சூழ்நிலையும் ஜெபித்தோம். ஆமென். கர்த்தர் நோக்கி துதிப்போம். ஆகவே அது மாத்திரம் அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய கட்டுகளும் பாருங்க, இவங்க கட்டுதான் உடைய நினைச்சோம், உங்களை சேர்ந்து அந்த இடமே மாறி போச்சு. அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கலந்துரும். ஒருவேளை உங்களை போல கட்டப்பட்டு குடும்பமா இருந்தாங்க, எல்லாருடைய கட்டுகள் நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்ப கட்டுகள் உடைய போகுது. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. ஆவியில நான் உணர்றேன் குடும்ப கட்டுகள். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போடுவோம். லவுட் ஸ்பீக்கர் ஓபன்
ஆடியோ போட்டு ஜெபிப்போம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. குடும்ப கட்டுகளை உடைப்போம். ஹல்லேலூயா. ஷாகாடார் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சொல்லுங்க, கதவு எல்லாம் திறக்கும். ஜெபிக்க ஜெபிக்க எல்லா கதவுலையும் கத்த திறப்பான். ராபா ரகாடா ராபா லா சூரகாடா ராபா. ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா. 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 ஜெபிக்கிற எல்லா கதவுகள் ஒருவேளை யாருமே விடுதலையாக்க முடியாத அளவில் யாருமே சந்திக்க முடியாத சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை சந்திக்க முடியும். கர்த்தர் உங்களை சந்திக்க முடியும். கர்த்தர் உங்களை சந்திக்க முடியும். ரபாலா கடரபாலா ஷிகடரபா ரபாலா தரகடரபா ஷிகடரபா லேபரபாலா தூரகடரபா ஷிகடரபா. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. எல்லாருடைய கதவுகளும் எல்லா கதவுகளும் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் ஜெயில உட்கார்ந்து எல்லாரும் பார்த்து கேட்டு அவங்க ஆராதனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு கத்த விடுதலையாக்க, உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விடுதலையாக்கப்படுவார்கள். உங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் விடுதலையாவார்கள். எல்லாரும் நிரப்பும். நான் இதை எப்படி பார்க்கிறேன்? குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை, குடும்பங்களுக்கு விடுதலை, குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை. எல்லாரையும் ரட்சித்தது அந்த பிரசன்னம். எல்லாரும் ஜெயிலர் மாத்திரமல்ல, கூட இருந்தவர்கள் எல்லாரும் கட்டுகள் கலந்து விழுந்தது. எல்லாரும் கட்டுகளை எல்லாரும் ஒரு ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது பாருங்க. ஒரு துதி, ஒரு ஜெபம் எரிகோவை உடைச்சது. ஒரு துதி, ஒரு துதி எரிகோவை உடைச்சது. என் சகோதரியே, உனக்கு ஒரு துதி வரட்டும். சகோதரனே, உங்களுக்குள்ள துதி வரட்டும். நல்லா துதிக்க ஆரம்பிக்கும். உபவாச துதி வல்லமை உள்ளது. உபவாச வல்லமை எல்லாருடைய கட்டுகளை கலன்று விழுந்தது. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் கலந்து விழுவதாக. என் கணவன் மேல இருக்கிற கட்டுகள் கலன்று விழுவதாக சொல்லி ஜெபிங்க. என் மனைவி மேல இருக்கிற கட்டுகள் கலன்று விழுவதாக. என் பிள்ளைகள் மேல இருக்கிற கட்டுகள் கலன்று விழுவதாக. ஒரு தேவ கிருபை எல்லாரை சந்திப்பதாக. ஒரு தேவ கிருபை எல்லாரை சந்திப்பதாக. உபவாசத்தில் வாஞ்சியா அட்டம் பண்ற எல்லாருமே பிரசன்னம் கடந்து வருவதாக. எல்லாருமே மகிமை கடந்து வருவதாக. கட்டுகள் கலன்று போகட்டும். கட்டுகள் கலன்று போகட்டும். உடம்புல இருக்கிற கட்டுகள் கலன்று போகட்டும். வீட்டுல இருக்கிற கட்டுகள் கலன்று போகட்டும். எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா வாசல் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக. எல்லா கதவும் திறக்கப்படுவதாக. இவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகள், ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்படுவதாக. ஐஸ்வர்ய கதவுகள், பொருளாதார கதவுகள் திறக்கப்படுவதாக. பொருளாதார கதவுகள் திறக்கப்படுவதாக. சரீர சுகமாகி கதவு திறக்கப்படுவதாக. விடுதலை என்ற கதவு திறக்கப்படுவதாக. எல்லா கதவு திறக்கப்படுவதாக. சாபங்களை பிரிக்கிற கதவு திறக்கப்படுவதாக. கதவு திறக்கப்படுவதாக. இந்த ஜெப குறிப்பு ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். கதவுகள் திறக்கப்படும்படியா ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரவணா தேவி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. சரவணா தேவி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க.
இசப்பாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நிஜம் சிலம்பரிக்கிறோம் ராஜா அப்பா. இந்த 12வது நாள் உபவாசத்தை கழித்து இசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 துதிக்கிறோம் ராஜா. பவுலும் சீலாம் அப்பா நடு இரவில் தேவனை துதித்து பாடின போது அப்பா எல்லா கட்டுகளும் அப்பா அவிழ்ந்து போகத்தக்கதை அப்பா செய்கிறே. இப்பொழுது நாங்கள் ஒன்று கூடி துதிக்கும் போது அப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தில். எல்லா அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களும் திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தில். ஆமே. நீர் இப்படியே அப்பா அற்புதம் செய்கிற போகிற கிருபைக்காய் நன்றி 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 இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்க எங்க நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னது அப்பா. அந்த வேலையில இருக்கிற அப்பா எல்லா பாவ சாப கட்டுகளின் நாமத்தில். ஆமீன் அப்பா. யார் யாருக்கு எந்தெந்த கட்டுகள் இருக்காங்களோ இப்பொழுதே சிறைச்சாலையில் இருக்கிற அப்பா எல்லா கட்டுகளும் உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் எங்க வாழ்க்கையில எல்லா கதவும் நீங்க திறக்க போறக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல எல்லா கைகளும் கால்களும் எல்லாம் கலன்றது. எல்லா கையில இருக்கிற கட்டுகள் காலில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் கலன்றது. அதே போல எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. சிஸ்டர் ஜாஸ்மின் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து சிஸ்டர் ஜாஸ்மின். வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின்படியாக எங்களுக்கு நடக்க கிடவது தகப்பனே. ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகள் அவர்கள் ஜெபம் பண்ணி உம்மை துதித்து ஆண்டவரே அந்த கட்டுகளில் மத்தியிலே அந்த கட்டுகளை அவர்கள் பார்க்காமல் உண்மை நோக்கி அவர்களுடைய கண்களை உண்மை நோக்கியே வைத்திருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவ்வளமாகவே நாங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் கட்டுகளை அவிழ்ப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எந்தெந்த இடத்திலே எந்தெந்த கதவுகள் திறக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் நீர் திறக்க கூடியவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் திறக்கிறவர், யாரும் அதை மீறி கூட்ட முடியாதே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கெங்கே நோய் இருக்கிற இடத்துல உம்முடையதான ஆரோக்கியம் பலன் சௌக்கியம் வரட்டும் கர்த்தாவே. அப்படியாக அந்த கதவை திறப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எந்தெந்த இடத்துல குடும்பங்கள்ல பணச்சிக்கல் பண தட்டுப்பாடு இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே அந்த குறைவை எல்லாம் நீக்கி நீர் நிறைவு ஒரு கதவை திறப்பதற்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல கூட எந்தெந்த இடத்துல எந்தெந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு மன ஒற்றுமை ஒருமைப்பாடு இல்லாத இடங்கள்ல நீர் ஒருமைப்பாட்டின் கதவை திறப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்திலே தகப்பனே எங்களுடைய கண்கள் இன்னுமாய் அதிக அதிகமாய் நோக்கி பார்க்க ஆண்டவரே உம்முடைய விடுதலை நாங்கள் விடுதலையின் கதவுகள் ஒவ்வொரு விடுதலையின் கதவுகளும் எங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக திறக்கப்படுவதாக. எல்லா விதமான சாப கட்டுகள் எல்லா விதமான நோய்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடன் தொல்லையா இருந்தாலும் வேற எந்த காரியங்கள் மாந்திரீக காரியங்களாக இருந்தாலும் பில்லி சூன்ய கட்டுகளா இருந்தாலும் இந்த நேரத்துல அவற்றை எல்லாம் நீர் உடைத்து சங்கிலிகள் உடைக்கப்பட்டு நீர் கதவை திறப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை மிஞ்சி எந்த ஒரு காரியம் நடக்காது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீரே சர்வ வல்லமை இதில் உள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
பரலோகத்தாப்னே ஆமென் அப்பா ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைக்கு 9 மணிக்கு ஷார்ப் ஆரம்பிச்சு நம்ம ஜெபிப்போம். இன்னும் நல்லா உற்சாகமா ஜெபிப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Praise God. Praise the Lord. Hallelujah. Praise God.